ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியில் ஆல்ரெடி 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். 51வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல், இந்த சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வேண்டும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதை அடைப்புக்குறியில் இருக்குது, அதை எடுத்து கரெக்டாக பொருத்தணும். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் சரி. நூலின் பயன் படித்தல் ஆகும். இதுதான் சரி. 52வது கேள்வி, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம். இங்கே என்ன சொல் வரும்? காலத்தை பொருத்தமாக சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை பார்ப்பால் என்பது தான் சரி. ஏன்னா வள்ளி நாளைக்கு தான் திரைப்படம் பார்ப்பால். 53வது கேள்வி, பொருந்தாத இணையை தேர்க. எது பொருந்தாத இணையோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். எது பொருந்தாத இணை? இதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சொல் வராததை கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? பி தான் பொருந்தாதது. அன், அதாவது வந்தனன் பிரிச்சிங்கன்னா அன் வருது. காண்குவன் பிரிச்சிங்கன்னா கு வருது. சென்றன பிரிச்சிங்கன்னா அன் வருது. அதுவே முறிந்தது இதில் பார்த்திங்கன்னா இன் வரலை. ஸோ அதான் பொருந்தாதது. 54வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. எது தவறான இணையோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காலத்தின் அடிப்படையில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் தவறு. நேற்று காலையில் சூரியன் உதிக்குமா? உதித்தது அப்படின்னு தான் வந்திருக்கணும். இது எதிர்காலம் கிடையாது, இது தப்பு. எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக. எல் இந்த வார்த்தைக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை இரவு என்பது எதிர்ச்சொல். எல் அப்படின்னா பகல், அதுக்கான எதிர்ச்சொல் இரவு. 56வது கேள்வி, உழவன் எதிர்ப்பாலுக்கு உரிய சொல். உழவன் என்பது ஆண்பால், இதற்கான எதிர்ப்பால் என்னதுங்க? பெண்பால். பெண்பாலுக்கான சொல் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை உளத்தி. 57வது கேள்வி, தவறான இணை எதுவென கண்டறிக. கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். மறு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை புதுச்சேரி என்பதை புதுகைன்னு சொல்ல மாட்டோம், இதை புதுவைன்னு சொல்லுவோம். அதனால் இதுதான் தவறு. 58வது கேள்வி, கோயம்புத்தூர் என்பதன் மறுவு எதுவென கண்டறிக. கோயம்புத்தூர் இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பல முறை பார்த்துருக்குறோம். விடை கோவைன்னு சொல்லுவோம். 59வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. மறுவு அடிப்படையில் எது தவறாக வந்துள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் தவறு. புதுமைனா புதுக்கோட்டை கிடையாது, புதுக்கோட்டைனா புதுகை. அதனால் இதுதான் தப்பு. 60வது கேள்வி, லம்சம் தமிழாக்கம் தருக. லம்சம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, இதனுடைய தமிழாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. லம்சம்னா தமிழில் என்னதுங்க? விடையை பார்க்கலாமா? திரட்சி தொகை. 61வது கேள்வி, விண்டோஸ் கலைச்சொல் தருக. விண்டோஸ் அப்படின்னா என்னங்க? விண்டோஸ். விடையை பார்க்கலாமா? விடை பலகனி. விண்டோஸ், விண்டோன்னா சாளரம். விண்டோன்னா கதவு, கதவு ஜன்னல் தான் சாளரம். ஆனால் இங்கே ஆப்ஷனில் பலகனின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கரெக்டாக அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். விண்டோஸ், விண்டோஸ்னால் பலகனியாம். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். 62வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அவங்க விடையை கொடுத்துட்டாங்க, நம்ம வினாவை தேர்ந்தெடுக்கணும்.
அறநல்ல செய்யாமை நன்று. இது விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். எது வினாவாக வரும்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று. இதுதான் கேள்வியாக வரணும். 63வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா 6 வகைப்படும். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? வினா எத்தனை வகைப்படும் என்பது சரியான கேள்வியாக இருக்கும். 64வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. அவங்களே விடையை கொடுத்துட்டாங்க. அதுக்கான வினாவை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். எது சரியான கொஷினாக வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்துக்கு கிடைத்தது? இப்படி தான் வரணும். 65வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணையை கண்டுபிடிக்கணும். எது சரியாக பொருந்தியுள்ளது? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? இதை நம்ம பார்த்துருக்குறோம். ரிப்பீட்டாக வந்திருக்குது பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? லெக்சிகோகிராஃபினா அகராதியியல். இதுதான் சரி. 66வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். எது சரியான இணையோ அதை தேர்ந்தெடுக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஜனப்பிரளயம். இதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேசிக் தான். விடையை பார்க்கலாமா? விடை மக்கள் வெள்ளம் என்பது சரி. 67வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். கண்டுபிடிங்க. நிபுணர். இதை எப்படி நம்ம தமிழில் சொல்லுவோம்? பார்த்தாவே தெரிகிறது. விடை நிபுணர்னா வல்லுனர். 68வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது, விரித்தது. இதை சரியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்குறோம். இது ரிப்பீட் கொஷினுங்க. சில கொஷின் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. மழைக்காற்று வீசியதால் புவியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதுதான் சரி. 69வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. கண்டுபிடிங்க பார்க்கலாம். பணிந்து, பணித்து. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். இதுதான் சரி. 70வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் சரி. பொக்கிசம் அப்படின்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. இதுதான் ஆன்சர். 71வது கேள்வி, கந்தம் என்பதன் பொருள் யாது? கந்தம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கந்தம் என்பதன் பொருள் என்ன? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை மனம் என்பது சரி. 72வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. கொல்னா என்ன, கோல்னா என்ன? இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கொல்னா என்ன, கோல்னா என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை கொல்லுனா வாங்குதல், கோல் அப்படின்னா புறங்கூறுதல், அதாவது கோல் மூட்டி வர்றாங்கன்னு சொல்லுவோம்ல அது. அப்போ ஏதான் ஆன்சர். 73வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. நடுனா என்ன, நாடுனா என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். நடுனா என்ன, நாடுனா என்ன? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை நடு அப்படின்னா ஊன்று அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு குச்சியை நடுன்னு சொன்னால் குச்சியை ஊன்றிவேன்னு அர்த்தம். நாடு அப்படின்னா நாடிச்செல் அப்படி சொல்லுவோம்ல, விரும்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ பி தான் ஆன்சர். 74வது கேள்வி, சரியான இணையை கண்டறிக.
எது சரியான இணையோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. அலை, இதுக்கான சரியான இணையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். அலை அப்படிங்கிறதுக்கு தயிர், பிசை அப்படிங்கிற பொருள்லாம் இருக்குது. 75வது கேள்வி, திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிக. திணை அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்குது. அது என்னங்கிறத சரியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? திணை அப்படின்னா ஒழுக்கம், நிலம் அப்படிங்கிற பொருளெலாம் இருக்குது. 76வது கேள்வி, நாடி இரு பொருள் தருக. இதுக்கான 2 பொருட்களை தரணும். நாடி. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? நாடினா ஆராய்ந்து, தேடி அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது. 77வது கேள்வி, நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுக்கான எழுத்து வழக்கு என்னன்னு கேட்குறாங்க. இது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்காக மாற்றணும். மாற்றிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? நான் புறப்பட்டு விட்டேன் என்பது சரி. 78வது கேள்வி, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றியிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும். பேச்சு வழக்கு என்ன? அவனை கூட்டிகிட்டு வர்றேன். இது பேச்சு வழக்கு. இதுக்கான சரியான எழுத்து வழக்கு என்னதுங்க? விடையை பார்க்கலாமா? அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்பது சரி. 79வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வைகரிக்குரிய கால அளவு. இங்கே ஒரு வினாச்சொல் வருது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் சரி. வைகரிக்குரிய கால அளவு யாது அப்படின்னு தான் வரணும். 80வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன. இங்கே ஒரு வினாச்சொல் வரணும். அது எந்த வினாச்சொல்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? யாவை என்பதுதான் சரி. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை, இப்படி தான் வரணும். 81வது கேள்வி, மாசற்றார் என்பதன் பொருள். இங்கே ஒரு வினாச்சொல் வருது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன வினாச்சொல் வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? மாசற்றார் என்பதன் பொருள் யாது, இப்படி தான் வரணும். 82வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இது மிக கடினமான பணி. மற்றவர்களுக்கு. இங்கே ஒரு வினாச்சொல் வருகிறது, தெரிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும்? இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பதான் சரியான வினாச்சொல். 83வது கேள்வி, உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. சரியான இடத்துல நிறுத்தற்குறி போட்டு அதை நம்ம சொல்லணும். எது சரியாக வந்துள்ளது கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நான் ஒரு டயலாக பேசி விட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 50 கேள்வியை பார்க்க போகிறோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். ஊருக்கு போய் சேர்ந்ததும். இங்கே கரெக்டாக ஒரு கால் புள்ளி வந்திருக்கு. கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார், இதுதான் சரி. மற்றதில் என்ன தவறுனா, இங்கே ஒற்றை மேற்கோள் போட்டிருக்காங்க, அதனால் தப்பு. இங்கேயும் அதே மாதிரி ஒற்றை மேற்கோள் போட்டிருக்காங்க, தப்பு. ஃபஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், கம்மா போடலை, ஒரே தொடராக சேர்த்து எழுதியிருக்காங்க, அதனால் இது தவறு. 84வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. எந்த தொடரில் சரியான நிறுத்தற்குறி போடப்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். வேலன் கடைக்கு சென்றான். இங்கே கரெக்டாக அரைப்புள்ளி வந்திருக்கு. பொருட்களை வாங்கினான், இங்கேயும் அரைப்புள்ளி வந்திருக்கு. வீடு திரும்பினான், இதுதான் சரி. 85வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் டேஸ் நேரத்தில் நான் பொருளை டேஸ் வைத்தேன். இங்கே என்ன வரும்? கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன்.
இதுதான் சரி. 86வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது சரியான தொடர்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? ஏதோ சரி. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. இதுதான் ஆன்சர். 87வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இங்கேயும் சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. எது சரியான சொல் தொடர்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? விடை சி தான் சரி. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது சரியான தொடர். 88வது கேள்வி, தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. கீழே இருக்கிற வாக்கியங்களில் எது தன்வினை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எது தன்வினை வாக்கியம்? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? தேன்மொழி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை வாக்கியம். 89வது கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. கீழே இருக்கிற இணைகளில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது பொருந்தாதது? விடையை பார்க்கலாங்களா? வெந்நீர் ஆறுகிறது என்பது பிறவினை கிடையாது. இது தப்பு. 90வது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இது எந்த டைப்பான வாக்கியம்னு கேட்குறாங்க. எந்த டைப்பான வாக்கியம்? முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடையை பார்க்கலாங்களா? இது செய்வினை வாக்கியம். 91வது கேள்வி, ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆட்டு, இது ஆடுங்க. ஆடு கூட்டமாக இருந்தால் என்ன வரும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஆட்டு மந்தை. 92வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். வினை மரபு அடிப்படையில் உருவாக்கணும். கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக. கூடை, கூடை இதுக்கான வினை மரபு என்னங்க? விடை முடைந்தார். கூடைனா முடைந்தார்னு தான் சொல்லணும். 93வது கேள்வி, தை மா வீடு நகரம். இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக. கீழே இருக்கிற 4 சொல்லில் எது சரியான சொல்னு கேட்குறாங்க. பார்த்தாவே தெரிகிறது, மாநகரம் என்பது தான் சரியான சொல். மற்றதெல்லாம் சொல்லே கிடையாது. 94வது கேள்வி, பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. கருமேகங்கள் வானில் திரண்டன. இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க. மழை பெய்யவில்லை. இங்கே என்ன இணைப்பு சொல் வரும்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? ஆயினும் என்பது சரி. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. 95வது கேள்வி, சரியான இணைப்பு சொல் எழுதுக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இந்த கேள்வி ரிப்பீட் கொஷினு, நம்ம பார்த்துருக்கிறோம். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏனெனில் என்பது சரி. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. 96வது கேள்வி, கலைச்சொற்களை அறிக. ஸ்டோம், இதுக்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடை ஸ்டோம் அப்படின்னா புயல். 97வது கேள்வி, சரியான கலைச்சொல்லால் பொருத்துக. கலைச்சொற்களை சரியாக பொருத்த சொல்கிறாங்க. பொருத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, விடையை பார்க்கலாம். விடை ஏதான் சரி. என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம், பெரிஸ்னா பயணப்படகுகள், கமாடிட்டினா பண்டம். இதுதான் ஆன்சர். 98வது கேள்வி, சரியான கலைச்சொல் யாது? எக்ஸ்கேவேஷன், இதுக்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ்கேவேஷன் என்னங்க? விடையை பார்க்கலாமா? விடை அகலாய்வு. 99வது கேள்வி, பிழைத்திருத்தம். ஒரு ஊர் அடிப்படையில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுங்க பார்க்கலாம். ஒரு ஊர் அடிப்படையில் சரியான தொடர் எது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் ஆன்சர்.
இங்கே பாருங்கள், இது வந்து உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். இது வந்து உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. பிழை திருத்துதல், சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. இங்கேயும் ஒரு அடிப்படையில் சரியான எண்ணடையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். கல்வி ஓர் அணிகலன். இங்கே பாருங்கள், இது வந்து உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், அதான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கொஷினை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.